ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மஷ்ரூமில் வந்து கிரேவி தான் பண்ண போகிறேன். சிம்பிளான கிரேவி, சப்பாத்தி பூரி இந்த மாதிரி இதுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு அது கூடவே வந்து பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கூடவே வெங்காயம் நல்லா வதங்கும் போது உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கூட 2 இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இதில் வந்து உங்களுக்கு கிரேவிக்கின்னு மசாலா இருக்கும், அது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் போடலை. காரத்துக்கு 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு தக்காளி, பழுத்த தக்காளியாக 2 பழம் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு காளான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து தண்ணி விடும். ஸோ அது காளான் போட்டோன்னே தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. தண்ணி இல்லாமையே மூடி போட்டு வேக விடுங்க. வெந்து வந்து நல்லா குக்காகி வர்றப்போ வந்து அந்த காளானை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அடி பிடிக்காமல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக உங்களுக்கு கிரேவிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி உப்பு தேவையான அளவு போட்டுட்டு மூடி போட்டு வேக விடுங்க. வெந்து நல்லா தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்றப்ப அந்த ஸ்டேஜில் பட்டர் போட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், இல்லை கஸ்தூரி மேதி இருந்தாலும் கஸ்தூரி மேதி போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த காளான் மஷ்ரூம் கிரேவி சூப்பராக இருக்கும். இது போல் வந்து ரெசிபி வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.